அன்பர்களே வணக்கம். 2025ஆம் ஆண்டு பங்குனி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போமா? அன்பர்களே, கும்பராசியின் அதிபதியான சனி பகவான் 29/3/2025 வரையிலே ராசியிலும் 29க்கு பிறகு திருக்கணிதப்படி 2ஆம் இடமாகிய தன குடும்ப ஸ்தானத்திலும் அமர்ந்து தன்னுடைய ராசிக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரம் என்று சொல்லலாம். இப்பொழுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான கால நேரமாக இருந்தாலும் பாத சனி நடக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இந்த நேரம் அமைகிறது. ராசி அதிபதி 2லே இருக்கக்கூடிய காலத்திலே அவர் 2 மற்றும் 11க்குரிய குரு பகவானுடைய சாரத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே நல்ல தனவரவுகளும் நல்ல லாபங்களும் நல்ல உடல் அமைப்பும் நல்ல உறுதியான மனநிலையும் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையே செய்யும் என்று கூறலாம். இந்த பங்குனி மாதம் பொதுவாக இந்த கும்பராசிக்கு மிக சிறந்த ஒரு மாதமாகவே வந்து அமையும் என்பது உறுதி. நண்பர்களே, 2/11க்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலும், அந்த 4க்குரிய சுக்கிர பகவான் 4க்கு 11ஆம் இடமாகிய உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் நின்று உங்கள் ராசிநாதனாகிய சனியுடன் நட்பு கோர்த்து நல்ல பலன்களையே உங்களுக்கு வழங்கப் போகிறார். ஆக இது ஒரு அற்புதம் நிகழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டிலும், சுக்கிர பகவான் குருவுடைய வீட்டிலும் இடப்பரிமாற்றம் செய்து அற்புதமான பலன்களை வழங்கப் போகிறார்கள். ஆக இது மிக சிறந்த ஒரு அற்புதமான பலன்களை கும்ப ராசியினருக்கு வழங்கப் போகிறது. இந்த பரிவர்த்தனை என்பது மிகவும் சிறந்த ஒன்று. மேலும் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரம் என்று கூற வேண்டும். இதிலே சனி பகவான் ராசி அதிபதி 2லே அமர்வது சிறப்பு. உடன் சூரிய பகவான், புதன், சுக்கிரன், ராகு இவர்களெல்லாம் அந்த ஸ்தானத்திலே இருந்து மேலும் பல நன்மைகளை இந்த ராசியினருக்கு வயதிற்கு தகுந்தால் போல் வழங்கப் போகிறார்கள். இதன் காரணமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த சொல்லை செயலாக்கக்கூடிய, அற்புதங்கள் நிகழக்கூடிய, வீடு, சொத்து, மனை, வண்டி, வாகனங்கள் சேரக்கூடிய, தொட்டது தொடங்கக்கூடிய, பூமி மனைகள் சேரக்கூடிய ஒரு மிக சிறந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. ஆகையினால் இந்த கும்பராசி அன்பர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன், எல்லையற்ற சந்தோஷத்துடன் கண்டிப்பாக காணப்படுவார்கள் என்பது உறுதி. மேலும் செவ்வாயும் தன் பங்குக்கு நல்ல பலன்களையே வாரி வழங்கப் போகிறார். இதன் காரணமாக செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் கடகத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே நல்ல பலன்களை
கண்டிப்பாக இவர் வழங்கப் போகிறார். காரணம், குருவனுடைய நட்சத்திரத்திலே அவர் செல்வதால் குரு பகவான் 2க்கும் 11க்கும் உரிய கிரகம் என்ற அடிப்படையிலே தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய அதே ஒரு நிலையை செவ்வாய் பகவானும் செய்ய போகிறார். குருவிற்கு பலம் சேர்க்கப் போகிறார். சனியும் குருவுக்கு பலம் சேர்க்கப் போகிறார். சுக்கிரனும் குருவிற்கு பலம் சேர்க்கப் போகிறார். இதை போலவே பல வகையிலும் 2-11க்குரியவன் பலம் பெறுவது என்பது மிக சிறப்பான ஒன்று. ஆகையினால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. 2ஆம் இடத்திலே யோக கிரகமான ராகுவும் தன்னுடைய பங்குக்கு நல்ல பலன்களை வழங்கப் போகிறார். ஆக இது ஒரு மிக சிறந்த மாதமாக உங்களுக்கு அமையப் போகின்றது. அன்பர்களே, இந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழும்படி அன்புடன் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.